இன்னைக்கு நம்ம ஸ்டார் செஃபோட நடக்கடலை ரெசிபியை தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நண்பர் தோட்டத்துலேருந்து நடக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி சூடானோடனே நம்ம அரைச்சி எடுத்த நடக்கடலையை போட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சால்ட்னால எனக்கு நாட்டுக்கு வருது, அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பிரிட்டிஷ் பீரியடில் உப்புக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க. உங்களால் பிலீவ் பண்ண முடியுதா? சாதாரண உப்பு அதுக்கு வரி போட்டாங்க. அது ஏன்னா அங்கிருந்து நாட்டில் கொண்டு வர உப்பு இங்கே விற்கிறதுக்காக நம்ம ஓன் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த யுக்தி தான் அந்த சால்ட் டேக்ஸ். 1993 டாட்டா அந்த சால்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் அயோடின் டெஃபிஷியன்சி அதிகமாக இருந்தது. அதை அட்ரஸ் பண்ணி அவங்க 1993 ஃபர்ஸ்ட் அயோடைஸ் சால்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மக்கள் அவங்க உடல்நல காட்டின அக்கறையாலையும் சுதேசி உணர்வாலையும் டாட்டா தேசத்தின் உப்புங்கிற டேக்லைனோட இந்தியன் சால்ட் மார்க்கெட்டை பிடிச்சாங்க. நாங்கள் ஆறு இருக்கும் தோலை உரிச்சிடலாம். உரிச்ச தோலையெல்லாம் நீக்கிடலாம். ஏன் தோலையெல்லாம் நீக்கிறோம்னா, ஏன்னா நம்ம வறுத்து எடுக்கும்போது தோல் எல்லாம் நல்லா சூடு போடும். அப்போ இந்த தோல் பகுதி கொஞ்சம் கருகி போயிருக்கும். அதோடு நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அது இல்லாமல் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த தோல் நீக்கின நடக்கடலையே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகா, 4 பூண்டு, அரை டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை மிக்ஸியில் வச்சு கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீரான இடைவெளியில் தேவையான அளவு தண்ணியை விட்டு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கலாம். அந்த சட்டியில் இருக்கிற ஈரம் போனதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கடையை ஆட் பண்ணலாம். கடை நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது கொஞ்சம் உருண்டை ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை பொரியும் பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தாளித்து அந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். 2 தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அப்படி இருக்கும். பேச்சுலர் சமையல் நல்லா இருக்கான்னு சொன்னால் எஸ்ஜே சூர்யா ஸ்டைலில் நமக்கு சோறு முக்கியம்.